ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NZD CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 இருந்தால் உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்க வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் சரிங்களா. டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்படி தான் வந்து சார்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும், என்னென்ன விஷயங்களுக்கு இது டார்கெட் போயிருக்கா அப்படின்றத அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா NZD CHF சரிங்களா. NZD CHFல 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டில் பார்க்கணும். ட்ரெண்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் நம்ம வந்து பை பார்க்குறது வந்து ப்ரோ ட்ரெண்டாகவும் செல் பார்க்குறது கவுண்டர் ட்ரெண்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா. 2 வகையான ஆர்டர் பிளாக்ஸை நான் இங்கே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு 50%க்கு மேலே இருக்குது அப்படின்றதுனால கலர் வந்து சேஞ்ச் ஆகலை சரிங்களா. ஆனால் இது வேலிடான ஆர்டர் பிளாக் தான். ஏன்னா ஃபைட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு பை புஷ்ஷும் இருக்குது, செல் புஷ்ஷும் இருக்குது சரிங்களா. பையர்ஸும் வந்து அழுத்திருக்காங்க, செல்லர்ஸும் வந்து அழுத்திருக்காங்க. ஸோ வந்து ப்ரெஷர் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த ஆர்டர் பிளாக் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. மார்க்கெட் டைரெக்டாக வந்து அதை பிச் பண்ணுது, ஒரு இது பண்ணிட்டு அது நல்லா வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து காட்டுது. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு மார்க்கெட் வந்து டைரெக்டாக வருது, இது நம்ம ஆர்டர் பிளாக் அப்படின்னா பட்டோன்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் புஷ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. பையிங் புஷ் இருக்கிறப்ப நம்ம தாராளமாக மார்க்கெட்டில் வந்து பை பண்ணலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு கூட நீங்கள் வந்து போய்க்கிங்க. 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு நமக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும் சரிங்களா. ஒரு சிஹெச்ஆ இருக்கலாம். சிஹெச் பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு ஹையை வந்து தூக்குனதுனால இதுவே நம்ம வந்து சிஹெச்னு தாராளமாக வந்து எடுக்கலாம். எடுத்துகிட்டு இங்கேயே வந்து ஒரு என்ட்ரியை வந்து தாராளமாக வந்து ப்ளேஸ் பண்ணலாம் சரிங்களா. ஒரு என்ட்ரியை வந்து இந்த ஒரு பிளேஸில் மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு போகுது இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு பிளேஸில் தாராளமாக வந்து ஒரு என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சாலும் ஓகே தான். பட் வந்து எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி சேஃபர் ஜோனுக்காக 1 hour ஆர்டர் பிளாக்குக்கு வெளியில் வந்து எஸ்எல் வைங்க சரிங்களா. எஸ்எல்லை வந்து வெளியே வச்சுக்கிட்டு டேரெக்டாக வந்து டார்கெட்டை வந்து மேலே வரைக்கும் கொண்டு போய்க்கிங்க. இதுதான் வந்து விஷயம் சரிங்களா. நீங்கள் ஷார்ட்டாக வச்சாலும் சரி இல்லை வந்து வெளியே வச்சாலும் சரி இதுதான் நம்மளுடைய பொசிஷன் சரிங்களா. அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு நம்ம வழக்கம் போல் அடுத்தடுத்த ஜோன்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பட் ரீசன்ட் ஸ்விங் ஹை இப்போதைக்கு இருக்கட்டும் சரிங்களா. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போகுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் ஒரு என்ட்ரி தருது சரிங்களா. மறுபடியும் என்ட்ரி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் சரிங்களா. நான் எப்பவுமே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் என்ட்ரியை விட செகண்ட் என்ட்ரிக்கு பவர் அதிகம் சரிங்களா. ஆனால் செகண்ட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நமக்கு பொறுமை ரொம்ப அதிகமாக தேவைப்படும். செகண்ட் என்ட்ரிக்கு பவர் அதிகம், RR அதிகம் எப்பவுமே செகண்ட் என்ட்ரிக்கு. ஸோ வந்து என்ன பண்ணலாம், செகண்ட் என்ட்ரியில் ஒரு என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே என்ட்ரி செகண்ட் என்ட்ரியோட 1 hourக்கு வெளியில் நீங்கள் எஸ்எல் வச்சாலே வந்து போதுமானது சரிங்களா. செகண்ட் என்ட்ரியில் ஒரு 1:5 வந்து நமக்கு வந்து அலைன் ஆகுது. இப்போ மார்க்கெட் வந்து அதுக்கு போகுதா அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. மறுபடியும் இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரி வந்து மார்க்கெட் தருது. பட் இது வந்து ஒரு 100% ஆர்டர் பிளாக்காக இருக்கிறதுனால அதை வந்து எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா. எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம், பட் வந்து அக்யூரசி கொஞ்சம் கம்மியாகும் சரிங்களா. மார்க்கெட் வந்து டோட்டலாக வந்து டார்கெட் அடிச்சிருச்சு. இந்த ஒரு என்ட்ரியில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம மார்க் பண்ண சேம் ஆர்டர் பிளாக்கில் மறுபடியும் மார்க்கெட் வந்து எடுத்தது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி சரிங்களா. மறுபடியும் ஒரு வேளை மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா மறுபடியும் வந்துட்டு ஆர்டர்ஸை மறுபடியும் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே புறப்படுது சரிங்களா. மறுபடியும் டார்கெட்டு சரிங்களா. எந்த இடத்துல மிட்டிகேட் ஆகுதுன்னு நான் கரெக்டாக வந்து காமிச்சு கொடுக்குறேன். இது வந்து ஒரு 1:5 ரேஞ்சுக்கு வந்து நம்ம தாராளமாக வந்து வச்சுக்கலாம். இங்கே பார்க்குறீங்க இல்லை ஃபுல் ஆர்டர் பிளாக்லாம் நான் ஃபஸ்ட் என்ட்ரிலேயே வந்து பார்க்குறேன் சார் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 1:2.59 சரிங்களா அந்த ரேஞ்ச் வந்து கொடுக்கும். பட்டு ஆர்ஆர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கே சார் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்பவுமே ஆர்ஆரை விட வின்னிங் ரேட்டுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுங்க சரிங்களா. ஒரு ஆர்ஆர் வந்து உங்களை வந்து ஒரு 1:10 அடித்தா கூட உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த இது வந்து 1:10 போகும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது சரிங்களா.
ஈவன் ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஒரு ட்ரேடர்ஸ் கூட அவங்க மெயின்டைன் பண்ணுற ஆர்ஆர் பார்த்திங்கன்னா வெறும் 1:2 இல்லை 1:3 இருக்கும், மேக்ஸிமம் 1:5 இருக்கும். அவ்வளோதான் வந்து மெயின்டைனே பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து அவங்க கொஞ்சம் யோசிச்சு தான் எடுப்பாங்க. சரிங்களா, அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஆர்ஆர் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால என்றைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. வின்னிங் ரேட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே நான் சொன்னேன் இல்லைங்க, மறுபடியும் வந்து அந்த ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு போயிருக்குதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் வந்து அந்த 1 hour ஆர்டர் பிளாக்கில் மறுபடியும் வந்து ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மிட்டிகேட் ஆகிட்டு போகுது. ஒருவேளை இங்கே நம்ம விட்டுருந்தோம்னா கூட மறுபடியும் ஒரு என்ட்ரி இங்கே ப்ளேஸ் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு ஸ்டாப் லாஸை வந்து 1 hourக்கு வெளியில் வச்சு மறுபடியும் வந்து டார்கெட்டை இதுக்கு நம்ம வந்து தாராளமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு 1:7 வந்து தாராளமாக வந்து கிடைக்கும். சரிங்களா, இது எல்லாத்துக்குமே வந்து மெயினான ஒரு விஷயம் என்னென்னா பொறுமை வேணும், அவ்வளோதான். சரிங்களா, ஓகேங்க. இன்றைக்கி நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்க, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.